ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா ஜுவல்லரி மேக்கிங், அதில் ஹியரிங் மேக்கிங் தான் சொல்லி தர போகிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த இயரிங் பண்ணுவதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தலாம். ஒயிட் கலர் பர்லர் பீட், 3 mm கோல்டன் பீட், இயரிங் ரிங், இயரிங் ஹூக், ஸ்டோன் ரிங். நான் இது மீடியம் சைஸ் நான் எடுத்திருக்கேன். இதை விட ஸ்மால் சைஸும் இருக்குது. நீங்கள் இந்த 3 mm பீடு நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் கலர் பர்லர் பீடும் ஸ்மால் சைஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். கீர் ஒயர், சிசர், இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். இந்த இயரிங் ஜஸ்ட் ஒரு 5 minutesலேயே நீங்கள் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவில் நான் ஏற்கனவே பேஸ்லெட் மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஸ்லெட்டுக்கு மேட்சாக ஒரு இயரிங் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் எடுத்து போட்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் மேட்சிங்காக பேஸ்லெட் இயரிங்கும் நீங்கள் ஒன்றா பண்ணி போட்டு பார்க்கும்போது அது ரொம்ப உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கீர் ஒயர் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஸ்மால் சைஸ் ரிங்கு தான் நான் ரிங்கும் பண்ணலாம், இயரிங் தான் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இப்போ நான் இந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன். இதுலேயே ரிங்கும் நம்ம பண்ணலாம், மேட்சிங் அழகாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அதே மாடல் வச்சு நீங்கள் இது இந்த மாதிரியே நீங்கள் போடும் போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு இந்த கீர் ஒயர் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இது சில்வர் கலர் எடுத்திருக்கேன். இதுவே கோல்டன் கலரும் இருக்குது. எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஸ்மால் சைஸ் வேணும்னா அதுக்கேற்றப்போல் நீங்கள் இந்த கீர் ஒயர் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை பெரிய சைஸ் வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்றப்போல் கட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுங்க, கீர் ஒயரில் மட்டும்தான் இந்த இயரிங் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட நம்ம நார்மலாக மணி கோப்போம் இல்லையா, அந்த ஒயர் இருந்தாலும் பிளாஸ்டிக் அது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ அதுவும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணியும் இந்த இயரிங் பண்ணலாம். இப்போது நான் இந்த கீர் ஒயரில் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் இந்த ரிங் ஸ்டோன் இருக்குது பாருங்கள், அதை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே என்ன பண்ணுங்க, ஒரு பார்லர் பீடு ஒயிட் கலர் பார்த்தீங்களா. இப்போ ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணோம், ஒரு அந்த ரிங் ஸ்டோன் பாருங்கள். இப்போ மறுபடியும் ஒரு பீடு ஆட் பண்ணுங்க. இதுக்கு க்ளூவோ எதுவுமே தேவை கிடையாது, வேறு எந்த மெட்டீரியலும் தேவை. சிம்பிளான இந்த பீடு வச்சே நம்ம ஈஸியாக அழகாக நம்ம பண்ணலாம். இதுவும் உங்ககிட்ட கலர் பீடு இருந்தாலும் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணியும் பண்ணலாம். உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் நீங்கள் இது பண்ணலாம். இங்கே பாருங்கள், 3 பீடு ஒயிட் கலர் பீடு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரிங் ஸ்டோன் 4 ஆட் பண்ணணும். உங்களுக்கு இதை விட பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் கூட இந்த ஒயிட் கலர் பீடு கொஞ்சம் நீங்கள் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டேன். இது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கோல்டன் கலர் பீடு இருக்குது பாருங்கள், அது நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த பீடுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் கலர் பீடும் நீங்கள் ஆட் பண்ணலாம், ஸ்மால் சைஸ். இது ஜஸ்ட்டு சிம்பிளான இயரிங் தான். ஸோ இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சின்ன பசங்க கூட இந்த இயரிங் ஈஸியாக செய்யலாம். இப்போ நான் இதில் ஒரு சைடு 4 பீடு ஆட் பண்ணி 4 பீடு நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது
இந்த வீடியோ வந்து ஈஸியாக புரியும். பார்த்தீங்களா, நான் 4 பீடு வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து பீடு வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஒரு சைடு ஆட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு சைடாக வந்து இந்த கோல்டன் பீடு வந்து ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இதுக்குள்ளே போகலைன்னா நீங்கள் நீடில் வந்து யூஸ் பண்ணியோ, நார்மல் நீடில் இருக்குல்ல ஸ்மால் சைஸ், அதில் நீங்கள் கோத்தோ நீங்கள் வந்து இந்த இயரிங் வந்து பண்ணலாம். நான் வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நான் 2 பீடு வந்து ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது கோக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த வயரை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுலாம், அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 4 ஆட் பண்ணிட்டேன். ஒரு சைடு வந்து 4 பீடும், இன்னொரு சைடு வந்து 5 பீடும் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், 5 பீடு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு சைடு, அதுக்குள்ளே ஒரே ஒரு பீடை மட்டும் 5 பீடை கோத்துருப்போம்ல, அதுக்குள்ளே வந்து நீங்கள் கீழேருந்து மேலே இந்த வயரை வந்து விட்டு எடுக்கணும். பாருங்கள், விட்டு எடுக்கும் போது 2 வயரை நீங்கள் சேர்த்து இழுக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாட்டும் போடலாம். இதில் வந்து நீங்கள் இந்த ஜம்ப் ரிங்கும் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இப்போது இந்த வீடியோவில் இந்த இயரிங்கில் இது யூஸ் பண்ண போகிறது கிடையாது. டைரெக்டாகவே இயரிங் ஹூக் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா வந்து டைட்டாக நீங்கள் வந்து ஈவனாக இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இருக்கணும் ஷேப். இப்போ இதில் வந்து அந்த ரிங்கு இருக்குல்ல, இயரிங் ஹூக், அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த 2 வயரையும் வந்து விட்டு, அந்த வளையத்துக்குள்ளே 2 வயரும் விட்டுட்டு அதை வந்து நீங்கள் நாட் போட்டுருங்க. பாருங்கள், அதெல்லாம் டைட்டாக வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நாட் போட்டுக்குங்க. ஒரு நாட் மட்டும் போடாதீங்க. ஒரு 2 இல்லை 3 டைம்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா ஒரு ஃபஸ்ட்டு நாட்டே வந்து நல்லா இழுத்து போடுங்க. உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடைச்சிடும். இப்போ அடுத்த நாட் பாருங்கள், ஒன்று 2 இல்லை 3 போட்டுக்குங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு வேறு எந்த மெட்டீரியலும் தேவையில்லை. ஜஸ்ட்டு பீடு இருந்தாலே போதும். அதில் நம்ம ஒரு அழகான இயரிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு இப்போ இதில் எக்ஸஸாக இருக்கிற வயரை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் நீங்கள் விட்டும் கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த வயரை வந்து இந்த பீடுக்குள்ளே நம்ம தள்ளி விட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். எக்ஸஸாக இருக்கிற வந்து இதுக்குள்ளே வந்து தள்ளி விடலாம். ஒரு சிம்பிளான ஒரு அழகான இயரிங் ரெடி பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இயரிங் பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேட்சாக வந்து பேஸ்லெட், இதுலேயே வந்து நீங்கள் ரிங்கும் பண்ணலாம், மணியும் பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.